வணக்க மக்களே. லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னாக்க, சரி நம்ம வீட்டில் போலி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது போலி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. பஸ் ஸ்டாண்ட்லலாம் வச்சு விற்பாங்க. சரி, அதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளேவர் நான் எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னாக்க, 3 கப்பு, அதாவது சின்ன கப்பு டம்ளர், சின்ன டம்ளரில் 3 டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த கோதுமை மாவு கூட ஒன்றும் கிடையாதுங்க, நாட்டு சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வெள்ளை சர்க்கரை, சாதாரண வெள்ளை சர்க்கரை ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்வீட் காண்டி போட்டுட்டு நல்லா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை, 1/4 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃப்ராக்ரன்ஸுக்காண்டி ரொம்ப அருமையாக. இங்கே பாருங்கள், ஒரு கல், அதாவது இந்த கட்டி இல்லாமல் அருமையாக வந்துட்டாங்க. இந்த ஃப்ளேவர் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃப்ளேவர் அப்படியே தோசைக்கல்லில் விட்டு எண்ணெய் விட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை வந்து அப்படியே மேலே மழைச்சாரல் பரப்பரன்னு தூவி விட்டு இப்படி ஒரு திருப்பி மடித்து வச்சு, அந்த மடித்து வச்சதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா போலி ரெடிங்க. இது நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் கிடையாது, சிம்பிள், வெரி சிம்பிள். ஒரு அரை முடி தேங்காய்ங்க, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அதாவது வறுகடலைன்னு சொல்லுவாங்க. இவங்களை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துட்டு, அவங்க கூட கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையை சேர்த்து, ஆக்சுவலி வெல்லம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும், வெல்லம் இல்லாததால திடீர்னு பட்டுன்னு செய்கிறேன். வெள்ளை சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாக்க இந்த பதத்துக்கு வந்துடுங்க. இவங்களை வந்து நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்டுடலாம், அவ்வளோ இனிப்பாக இருப்பாங்க. தேங்காய் உடம்புக்கு நல்லது. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. அப்படியே நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு, ஒரு பக்கத்துக்கு மேலே இதை அப்படியே மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே மடிச்சிட வேண்டியதானுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இவங்கள வந்து பூரணம் கூட சொல்லுவாங்க. பூரணம். எங்களுக்கு எப்போ பாரு இந்த வீடியோ எடுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஹவுஸ் ஓனருடைய நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி ஒன்று வச்சுருக்குறாங்க. அவங்க தொல்லை தாங்க முடியல. நாங்கள் வீடியோ எடுக்கக்குள்ளே அவங்க நாய்ஸ் கேட்கும். எதுவும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் எங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வட்டம் கோதுமை மாவை விட்டுக்கிட்டு இவங்களை வந்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சிடணும். ஃபஸ்ட்டு சைடு வெந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய்க்கு பதில் நம்ம நெய் விட்டு செஞ்சோம்னா வாசம் சூப்பராக இருக்குங்க. நெய் விட்டு செஞ்சாக்க வாசம் சூப்பராக இருக்கும், ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். லைட்டாக நெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்துட்டாங்க. அடியில் இவங்களை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வருவாங்க. பாருங்கள், நல்லா அழகாக செவந்து வந்திருக்கான். 2 பக்கமும் வெந்துட்டாங்க. இப்போ வந்து திருப்பி போட்டு இந்த பூரணத்தை உள்ளே விட்டுடலாம். தேவையான அளவு, அதாவது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து ஒரு பவுடர் போல தான். சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதிகமாக இருந்தாக்க திகட்டிடும். கொஞ்சமாக வச்சு அப்படி என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதாங்க. இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூரணம் ரெடி. இதை நான் எடுத்து காமிக்கிறேருங்க. இந்த பூரணம் உள்ளே செட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அங்கே பாருங்கள். இந்த மாதிரி சைடில் அமுக்கி விட்டிங்கனாக்கா ஒட்டிக்கும். அது இந்த சைடில் அமுக்கி விட்டிங்கனாக்கா ஒட்டிக்குவாங்க. இவங்களை அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுருங்க. 2 சைடு நல்லா வந்துட்டாங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். நம்ம போலி ரெடி ஆகிட்டான் பாருங்கள். இவங்களை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட அப்படியே கொடுத்துடலாம். இதை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக சாப்பிடக்குள்ள அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து கீழே இறையும்னு சொல்லுவாங்க. அதனால் நைஃப் வச்சு நல்லா 3 துண்டாக போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் அழகாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்களை வந்து நம்ம அழகாக குட்டியாக நறுக்கி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சூடாக இருக்கும்போதே விட்டுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடில் பிடிக்காமல் ஒரு அழகாக குழந்தைங்க வந்து அப்படி இந்த ரோல் அப்படியே எடுத்து அழகாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிவிடுங்க. இப்படி ரோல் பண்ணி அழகாக கையில் கொடுக்கணும். பிடிச்சிக்கூட கட்டு. மேரியோ, சாப்பிட்டு பார்த்து சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்கு? சின்னவர் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வெரி குட். குட்டிமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? வெரி குட். அப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸு. அப்போ
ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு எனக்கு. பாய்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக தாங்க முடியல. நான் சாதாரண ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு லீவ் விட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு 3 குழந்தைங்க. அடம் பிடிக்குதுங்க. டெய்லி சண்டை போட்டுக்குவாங்க. என்ன பண்ணுறது, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. 45 days அவங்கள வச்சு எப்படி மேய்க்க போகிறோன்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லைங்க. கேன்வாசிங் தாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே 10th ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ஹேண்ட்லிங். போயிட்டு அதை பார்த்துட்ருப்பேன். கிளாஸ் முடிச்சுட்டு கேன்வாசிங் போயிடுவோம். ஆனால் நல்லது தான், கேன்வாசிங் போகிறது நல்லது தான். ஒரு ஸ்கூலுக்காண்டி நம்ம வந்து குழந்தைங்களை சேர்த்து விடுறது மிக மிக நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு கல்வி செல்வத்தை நம்ம வந்து குழந்தைங்களை தேடி போயிட்டு அளிக்கிறதுல பெருமிதம் படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வெயில் தான் தாங்க முடியல. கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். தண்ணி குடிக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டங்க, பார்த்துங்க. நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஏன்னா கோதுமை மாவில் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் அது வந்து ஹெல்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து தரலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேறீங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. இந்த ஒரு சின்ன சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரம் ஆண்டோ ரூபினா விலாக்ஸ்.